What's up guys, this is MTV. இந்த வீடியோல நம்ம Square-1 கான Lin Method tutorial தான் பார்க்க போறோம். நான் Lin Method ஓட tutorial ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி some basic விஷயங்களை சொல்லணும்னு விரும்புறேன். அதாவது பாத்தீங்கன்னா Lin Methodன்றது நம்ம 3x3 ல Roux method எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும். And Lin method தவிர்த்து Square-1 சால்வ் பண்ணுறதுக்கு அட்வான்ஸான மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா Vandenberg மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை கம்பேர் பண்ணும்போது Lin மெத்தடில் ரொம்ப கம்மியான அல்காரிதம்ஸ் தான் இருக்குது. இப்போது இருக்கிற நிறைய Square-1 ஸ்பீச் சால்வர்ஸ் வந்து Vandenberg மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் Vandenberg மெத்தடை பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னா அந்த நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கிறதுனாலேயே அவங்க வந்து Square-1 ஸ்கிப் பண்ணிடுறாங்க, அதாவது எப்படி சொல்ல குவிட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து என்னென்னா Lin மெத்தடை கற்றுக்கிறதால என்னென்னா உங்களுக்கு வந்து அல்காரிதம்ஸ் ரொம்ப கம்மி, மேபி என்ன சொல்ல ஒரு 12 அல்காரிதம் தான் இருக்கும். ஓகே, கியூபோட ஒரு சின்ன நொட்டேஷன்ஸை பற்றி மட்டும் சொல்லிடுறேன். இது மாதிரி ஒரு ஃபுல் டர்ன் இருக்குது பாருங்கள், இது பேர் வந்து ஸ்லைஸ் மூவ்னு சொல்லுவாங்க. அண்ட் Square-1 நொட்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பரில் தான் வரும். அதாவது 1 2 3 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்பர்ஸில் மட்டும்தான் வரும். அதுவும் ஒரு ப்ராக்கெட்டில் கமா போட்டு 2 நம்பர், அதாவது ஒரு கிராஃபில் நம்ம எப்படி நம்பர் வச்சுருப்போமோ அது மாதிரி 1, 2 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த நம்பர்ஸ்க்கெலாம் என்ன அர்த்தம்னா, இப்போது இந்த கார்னர் அண்ட் எட்ஜு ஒன்றுத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. எல்லா எட்ஜஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 1ன்றது வேல்யூ அண்ட் கார்னருக்கு பார்த்தீங்கன்னா 2 வந்து வேல்யூ. இப்போது 1, 2னா நம்ம வந்து மேலே 1 கீழே வந்து 2 பண்ணணும். அது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸை பொறுத்தும் இருக்குது. பாசிட்டிவில் வந்ததுன்னா நம்ம இதை கிளாக் வைஸில் சுற்றணும், நெகட்டிவில் வந்ததுன்னா நம்ம அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். சரிங்களா? அண்ட் ஃபஸ்ட் நம்பர் வந்து என்னென்னா டாப் லேயர், செகண்ட் நம்பர் வந்து பாட்டம் லேயர். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் பிகினர் மெத்தட்லேயும் சொல்லியிருப்பேன். அண்ட் தென் இப்போது நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம ஸ்கொயர் ஷேப் செய்யணும். ஸ்கொயர் ஷேப்பை பற்றி நான் வந்து பிகினர் மெத்தட்லேயே நிறையா சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு பிகினர் மெத்தடில் பிகினர் வே ஆஃப் ஸ்கொயர் ஷேப், அதாவது க்யூப் ஷேப் பில்டிங்கை வந்து நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து ஃபுல்லாக கற்றுக்கலாம். நான் அதை பற்றி நிறைய பேச போகிறது இல்லை. க்யூப் ஷேப்புக்கு தனியாகவும் கொஞ்சம் இன்டர்மீடியட், அதாவது பிகினர்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறதுக்கு தனியாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தும் கற்றுக்கலாம். அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 2 அல்காரிதம் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 அல்காரிதம் எதுக்காகனா, இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து இது மாதிரி 8 எட்ஜு சேர்ப்போம். சரிங்களா? இந்த 8 எட்ஜு சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வர்றது கஷ்டமாக இருக்கும். 7 எட்ஜு வந்து ஒரு எட்ஜு தனியாக இருக்கும். அது மாதிரி வந்தால் நம்ம வந்து இது மாதிரி 8 எட்ஜாக மாற்றிட்டு அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்குன்னு தனி அல்காரிதமும் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது மாதிரி 8 எட்ஜஸ் இருந்ததுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் ஃபுல்லாக வந்துடுச்சு, அதாவது ஒரு க்யூப் ஷேப் வந்துடுச்சு பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 7 எட்ஜ் மட்டும் வந்து ஒரு எட்ஜ் தனியாக இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த ஸ்லைஸ் மூவுக்கு 4 இந்த சைடும் 3 ரைட்லேயும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அல்காரிதம் பண்ணுங்கள். இந்த அல்காரிதம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு என்னென்னா இந்த க்யூப் ஷேப்பில் இந்த இடத்துல நீங்கள் தடுமாறுவீங்க. அதாவது 7 எட்ஜ் ஒன்றா வந்து ஒரு எட்ஜ் தனியாக இருந்ததுன்னா அப்போ தடுமாறுவீங்க. அப்போ இந்த அல்காரிதம் உங்களுக்கு யூஸ் ஆகும் நம்புறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ரூ மெத்தட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இங்கே ஒரு பிளாக் நம்ம கிரியேட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட், க்ரீன் அண்ட் எல்லோ கார்னர் இருக்குது. இது பக்கத்தில் இங்கே வர வேண்டிய ரெட் அண்ட் எல்லோ கார்னர் அண்ட் நடுவில் வர வேண்டிய ரெட் அண்ட் எல்லோ எட்ஜ். அதை சால்வ் பண்ணி நம்ம இங்கே கொண்டு போயிட்டோம்னா இங்கே நமக்கு ஒரு பிளாக் வந்துடும். இந்த நடுவில் இருக்கிற சென்டர் மிடில் லேயர் பீஸை வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. நம்ம இங்கே பிளாக் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். கடைசியில் வந்து இந்த மிடில் பீசஸை நம்ம அலைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு கார்னரை இன்செர்ட் பண்ணோம். அது என்ன, ரெட் அண்ட் எல்லோ கார்னர். அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. இப்போ இங்கே இருக்கிறத நம்ம இங்கே இன்செர்ட் பண்ணோன்னா அதை இங்கே கொண்டு வரலாம். இங்கே கொண்டு வந்து நம்ம ஒரு மூவில் இதை இங்கே இன்செர்ட் பண்ணிடலாம். இன்செர்ட் பண்ணும்போது ஒரு சின்ன டிப் என்னென்னா, இப்போ உங்களுக்கு இங்கே என்ன கலர் இருக்குது பாருங்கள், ரெட் இருக்குன்னா அண்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட்டில் இருக்குன்னா அப்போனா பேக் ரைட்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்லைஸ் மூவ் பண்ணிங்கன்னா அதை வந்து ஃப்ரண்ட்டு டவுன் ரைட்டுக்கு நீங்கள் இதை கொண்டு வந்துடலாம். சரிங்களா?
அண்ட் இங்கே ரெட் கலர் இருக்குன்னா இங்கே பேக்கில் ரெட் கலர் இருக்கும்போது ரெண்டுமே கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகி ஹெட்லைட்ஸ் வந்துடும். இது வந்து ஒரு சின்ன டிப். உங்களுக்கு என்ன சொல்ல இந்த 2 கார்னரை சேர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நடுவில் இந்த எட்ஜை இன்சர்ட் பண்ணணுன்னா அப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஃப்ரண்ட்டில் நீங்கள் இந்த எட்ஜை இன்சர்ட் பண்ணணுன்னா பேக்கில் இங்கே வர வேண்டிய எட்ஜ் இங்கே டாப்பில் இங்கே வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து yellow and red வரணும்னா yellow and red இங்கே வச்சுக்கிறோம். அடுத்தது M2 பண்ணணும். M2ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 10/-1-1/, அடுத்தது 0-1 பண்ணோன்னா பாருங்கள் அந்த எட்ஜ் வந்து இங்கே இன்சர்ட் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த பிளாக்கை நம்ம லெஃப்டில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இந்த 2 கார்னரில் நம்ம வந்து ஒழுங்காக சேர்க்கணும். லைக் என்ன சொல்ல இங்கே கொண்டு வரதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கார்னரை நம்ம கீழே இறக்கிடலாம். பிகாஸ் இப்போ வந்து என்னென்னா இந்த 2 கார்னரை இந்த ரைட் சைடில் வர வேண்டிய பிளாக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம மேலே வச்சு தான் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வந்து இதை வந்து மேலே நம்ம கொண்டு வரலாம். அண்ட் இந்த ரைட் சைட் பிளாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு டிப் என்னென்னா, உங்களுக்கு இங்கே என்ன கலர் சேர்த்துருக்கீங்க ரெட்டோட ஆப்போசிட் ஆரஞ்சு. அப்போனா இங்கே ஃப்ரண்ட்டில் ஆரஞ்சு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல இதை உங்களால் ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ, இதை வந்து நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் அண்ட் ப்ளூ தான் வரும். பாருங்கள் க்ரீன் அண்ட் ப்ளூ தான் வருது. ஸோ வந்து ஆப்போசிட் ஆகிடுது. ஸோ இங்கே ஆரஞ்சு இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதோ இப்போ இங்கே ஆரஞ்சு இருக்கா, அண்ட் இப்போது நான் இங்கே ஆரஞ்சு இருக்குது. நான் இப்போ இதை இங்கே இன்சர்ட் பண்ணேன்னா பாருங்கள் எனக்கு ஆரஞ்சு டோட்டலாகவே வந்துடுச்சு. அண்ட் இப்போது வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த எட்ஜ் அதோடு சேர்ந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த எட்ஜ் அங்கே வரல, இல்லைனா உங்களுக்கு இங்கே இது மாதிரி ஒட்டி இருந்ததுன்னா அப்போ அதை கீழே ஃபர்ஸ்ட் கொண்டு போயிடுங்க. இப்போ இது ஃப்ரண்ட்டில் இருக்குன்னா அப்போ பேக்கில் இங்கே வர வேண்டிய ஸ்பாட்டை இங்கே வச்சுட்டு தென் M2 பண்ணுங்கள். M2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த பிளாக்கும் நமக்கு சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பிளாக் நமக்கு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து பேக் டவுன் எட்ஜை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். பேக் டவுன் என்னென்னா நமக்கு க்ரீன் அண்ட் எல்லோ எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதே தான் நம்ம M2 வச்சு நம்ம அதை இன்சர்ட் பண்ண போகிறோம். லைக் இதை ஃப்ரண்ட்டில் வச்சு M2 பண்ணோன்னா இது பேக்கில் போகும். போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சால்வ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் இன்டியூட்டிவாக தான் பண்ணியிருந்தீங்க. இப்போ தான் உங்களுக்கு அல்காரிதம்ஸ் யூஸ் ஆக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வர வேண்டிய எட்ஜ் இங்கே இருக்குது. அண்ட் இந்த லேயர் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணணும். அதுதான் நமக்கு மீதி இருக்கிற டாஸ்கே. சரிங்களா? இப்போ என்னென்னா ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணோன்னே என்னென்னா இந்த எட்ஜ் வந்து இங்கே வந்து சால்வ் ஆகிடும். அண்ட் இந்த கார்னர்ஸ் வந்து கரெக்டாக பெர்மியூட் ஆகிடும். இதுக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 கேசஸ் இருக்குது. 8 கேசஸில் வந்து என்னென்னா 6 கேஸ் மட்டும்தான் இந்த எட்ஜ் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கேசஸில் வந்து எட்ஜ் ஆல்ரெடி இங்கே வந்து பைலக் உங்களுக்கு இன்சர்ட் ஆகிருக்கும். வெறும் கார்னர்ஸ் மட்டும் பெர்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு மொத்தம் 8 கேசஸ் இருக்குது. நம்ம ஒன்றா இப்போ பார்க்கலாம். டவுன் ஃப்ரண்ட் எட்ஜை சால்வ் பண்ணுறதுக்கோ கார்னரை பெர்மிட் பண்ணுறதுக்கோ என்னென்னா மொத்தம் 6 கேசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொன்னேன். அண்ட் அதெல்லாம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அன்சால்வ்டு எட்ஜை வந்து ஃப்ரண்ட்லேயும் இங்கே டாப் லெஃப்ட்லேயும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் கேஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த எட்ஜை இங்கே வச்சுட்டு இருக்கும்போது ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்டில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த அல்காரிதம் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஃப்ரண்ட் எட்ஜை சால்வ் ஆகிருக்கும். கார்னர்ஸ் எல்லாமே பெர்மிட் ஆகிடுச்சு. செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் வந்து ரைட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும். அப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் பேக்கில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள்.
ஃபிஃப்த் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்க. சிக்ஸ்த் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கார்னர்ஸும் சால்வ் ஆகிருக்கும். ஏதோ இந்த 2 எட்ஜஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணணும். இந்த கேஸ்க்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த எட்ஜை பேக்லேயும் இந்த எட்ஜை ரைட்லேயும் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அல்காரிதம் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் எல்லாமே ரிஸ்டோர் ஆகிடுச்சு அண்ட் இந்த 2 கார்னர்ஸும் சால்வ் ஆகிடுச்சு. அண்ட் தென் கார்னர் பெர்மியூட்டேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 கேசஸ் இருக்குது. 2 கேசஸில் என்னென்னா ஒன்றுத்தில் வந்து உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் இருக்கும், ஒன்றுத்தில் ஹெட்லைட்ஸ் இருக்காது. அதுதான் ஹெட்லைட்ஸ் இருக்கிற கேஸை ஹெட்லைட்ஸை பேக்கில் வச்சுட்டு நீங்கள் இந்த அல்காரிதம் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்துக்கும் ஹெட்லைட்ஸ் வந்திருக்கும். அண்ட் சிபியோட செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹெட்லைட்ஸ் இருக்காது. அப்போ நீங்கள் எந்த ஆங்கிள் இருந்தாலும் நீங்கள் இந்த அல்காரிதம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்ட் வந்துட்டு ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா க்யூப்பில் உங்களுக்கு டவுன் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். அப் லேயரில் இந்த 4 எட்ஜ் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இப்போ 2 PLL நீங்கள் 3x3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T-perm அண்ட் Y-perm தவிர்த்து கார்னர்ஸை பெர்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 4 பெர்மிட்டேஷன் யூஸ் பண்ணுவீங்க. U-perm 2, H-perm 1, Z-perm 1. அதே தான் இங்கே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா U-permஸை பார்ப்போம் அண்ட் தென் H அண்ட் Z-perm பார்ப்போம். தென் parity கேசஸ் 2 கேசஸ் இருக்குது. அந்த 2 கேசஸை பார்த்தோன்னா நமக்கு 12 அல்காரிதம்ஸ் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து UA-permல என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற எட்ஜ் வந்து உங்களுக்கு ரைட்டில் போகணும், இந்த எட்ஜ் இங்கே வரணும். லைக் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் மோஷனில். இதில் என்னென்னா நம்ம வந்து இந்த 3 எட்ஜும் பேக்கில் வச்சு தான் நம்ம இந்த அல்காரிதம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எட்ஜஸும் உங்களுக்கு சால்வ் ஆகிடுச்சு. இந்த பிளாக் மட்டும் உங்களுக்கு சால்வ் ஆகாமல் இருக்கும். அது வந்து நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது சில கேசஸ்லாம் இந்த பிளாக் சால்வ் ஆகாமல் இருக்கும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா UB-perm வந்து என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற எட்ஜ் இங்கே வரும், இந்த எட்ஜ் இங்கே வரும். லைக் ஒரு கிளாக் வைஸ் மோஷன். இது என்னென்னா பேக்கில் வச்சு நீங்கள் இந்த அல்காரிதம் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா H-perm வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதாவது நீங்கள் வந்து 3x3ல என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுவீங்க? M2U', M2U2, M2U', M2 இந்த அல்காரிதம் தான் நினைக்கிறேன். அதே தான் நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்க. Square-1ல M2னா உங்களுக்கு தெரியும். 1 0 -1 -1 0 1. அதை தான் நீங்கள் வந்து M2 நீங்கள் அதே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. சரிங்களா? பாருங்கள் இப்போது M2U', M2 U2 M2 U', M2 பண்ணோன்னு பாருங்கள் நமக்கு எல்லா எட்ஜஸும் சால்வ் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி H-perm வந்து 3x3ல எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா Z-permல உங்களுக்கு என்னென்னா இந்த 2 எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும், இந்த 2 எட்ஜஸ் ஸ்வாப் ஆகணும். லாஸ்ட்டாக நம்ம parity அல்காரிதமோடு முடிக்கிறோம். parity அல்காரிதம்னா என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த 2 எட்ஜஸ் மட்டும் இருக்கும். 3 எட்ஜ் இல்லாமல் 2 எட்ஜ் இருக்கும். அண்ட் இதில் 2 இருக்குது, adjacent swap, opposite swapன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம adjacent swapக்கான parity அல்காரிதம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எட்ஜும் ரீஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஸ்வாப்னா இந்த 2 எட்ஜஸ் வந்து ஸ்வாப் ஆகணும். அப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா எட்ஜஸும் ஸ்வாப் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எட்ஜ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். இந்த எட்ஜ் எப்படி சால்வ் பண்ணுன்னா ஒன்றும் இல்லை, /60/60/ பண்ணிங்கன்னா இந்த எட்ஜ் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பாருங்கள், இந்த மேலே இருக்கிற 2 கலர்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிருக்கும். அப்போ ஒன்றும் இல்லை, /6,6 பண்ணிங்கன்னா அண்ட் ஒரு ஸ்லாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் 2 கலர்ஸும் கரெக்டாக உங்களுக்கு அலைன் ஆகிடும். இவ்வளோ தான் லின் மெத்தட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை எக்ஸாம்பிள் சால்வ்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக போடுறேன். பாய்.